மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஐயா அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற நாள் அன்று முதல் இன்று வரை நம்முடைய பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஏராளம் ஏராளம். அதை சொல்வதற்கு நாளும் போதாது, நேரமும் போதாது. பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக பல்வேறு நவீன வசதிகளை உள்ளடக்கிய நவீன கட்டமைப்புகள், ஸ்மார்ட் போர்டு வசதிகள், டிஜிட்டல் வகுப்பறைகள், நவீன கணினிமயமாக்கப்பட்ட ஆய்வகங்கள், இணையதள வசதிகள் என குழந்தைகள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக அனைத்து சகல வசதிகளையும் இந்த நூற்றாண்டிற்கு ஏற்றாற் போன்று அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர் நம் ஐயா முதல்வர் அவர்கள். இன்று சவால் விடும் வகையில் நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளின் கல்வித்தரமும் அரசு பள்ளிகளின் கல்வித்தரமும் உயர்த்துள்ளது. டிஜிட்டல் வகுப்பறைகள், நவீன கணினிமயமாக்கப்பட்ட ஆய்வகங்கள், இணையதள வசதிகள் என குழந்தைகள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக அனைத்து சகல வசதிகளையும் இந்த நூற்றாண்டிற்கு ஏற்றார் போன்று அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர் நம் ஐயா முதல்வர் அவர்கள். இன்று தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளின் கல்வித்தரமும் அரசு பள்ளிகளின் கல்வித்தரமும் உயர்ந்து உள்ளது என்றால் மிகையாகாது. குறிப்பாக என்னுடைய பெயர் முனைவர் பி. ஹில்டா. நான் சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி புத்தா தெரு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். மாநகராட்சியில் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். அதை ஒரு பெரிய வரமாக எண்ணுகிறேன். ஐயாவின் ஆட்சி அன்று பொற்காலம், இன்றும் முதல்வராக பொற்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொற்காலத்தில் என்னுடைய மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரம் ஏராளம் ஏராளம். அந்த பட்டியல், சாதனை பட்டியல் மிகவும் நீளமானது. அதில் ஒரு சிலவற்றை இங்கு நான் குறிப்பிடலாம் என்று விரும்புகின்றேன். அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி வீதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படுகின்றது. மருத்துவம், பொறியியல் படிக்க ஆசைப்படும் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் அவர்கள் படித்து முடிக்கும் வரை ரூபாய் 45,000 வழங்கப்படுகிறது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்து பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 7,000 ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இது மட்டுமா? இதனால் மாணவர்களின் எண்ணிக்கை, கல்வி தரத்தை கண்டு இன்று நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த மழலையர் பள்ளியில் இன்று சுமார் 16,000 குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியோடு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநகராட்சியில் குழந்தைகள் குறித்த நேரத்தில் கால விரயமின்றி பள்ளிக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் சென்னை பள்ளி பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் குறித்த நேரத்தில் குழந்தைகள் வந்து காலை மாலை சிறப்பு வகுப்புகளில் பங்கு பெற்று நல்ல தேர்ச்சி விகிதத்தை பெறுகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, முதல்வர் அவர்களினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் பிரமிக்க வைக்கின்றது. மாணவர்கள் மாலையில் படித்துக் கொண்டிருக்கும் போது சோர்வடைந்து விடக்கூடாது அல்லவா? அதற்காக அவர்களுக்கு புரோட்டீன் நிறைந்த பல வகையான சுண்டல் வகைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் என்று 6 நாட்களும் 6 வகையாக குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு இளம் விஞ்ஞானியாக உருவாக வேண்டும் என்ற அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விண்வெளி ஆய்வு மையங்களை கொண்ட பிர்லா கோளரங்கம் மற்றும் இஸ்ரோ, ஸ்ரீஹரிகோட்டா, கூடன்குளம் போன்ற இடங்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி சுற்றுலாவாக அறிவியல் கண்ணோட்டத்துடன் அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். மாணவர்களுக்கு மட்டும் செய்தால் போதுமா? அவர்களை எல்லாம் உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்களை நாம் விட்டுவிடக் கூடாது அல்லவா என்ற சீரிய சிந்தனையுடன் நம் ஐயா அவர்கள் நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் தேர்ச்சி விழுக்காடு 100க்கு 100 கொடுக்கும் பள்ளிக்கு ஆண்டொன்றுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி விழுக்காடு 100 கொடுக்கும் பள்ளிக்கு ரூபாய் 1 லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது.
அதோடு மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 3000, அத்தோடு 3 நாட்கள் அவர்களுக்கு சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட பல்வேறு மகத்துவமிக்க திட்டங்களை நமக்கு அளித்துள்ள நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் நீடூழி வாழ எல்லாம் வரை இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடர்சார்கிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் உமா மகேஸ்வரி, எவர்வின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை வகுப்பு ஆசிரியர். முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு முத்துச்சரமாய் முகிட்ட முதல்வர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றல்லவை என்கிறது வள்ளுவம். அத்தகைய அழியாத கல்வியை தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் கீழ் கொண்டு சென்ற நம் முதல்வரது திட்டத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு ஆயில் எனக்கு போதாது. அவற்றில் ஒரு சிலவற்றை கூற விழைகிறேன். இன்று அரசு பள்ளி கட்டடங்களை பார்க்கும் போது உண்மையில் ஐயா மூச்சையே ஆகி விடுகிறோம். இது அரசு பள்ளிக்கூடம் தானா அல்லது பன்னாட்டு நிறுவனமா என்று கேட்கும் அளவிற்கு எத்தகைய நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி, கோடிகள் நன்றி. அன்பு கரங்கள் என்ற திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளுக்கும் பெற்றோரை இழந்த மாணவ செல்வங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி அவர்களை தொடர்ந்து கல்வி பயில வழிவகை செய்த கருணை கடல் நம் முதல்வர். பெண்களுக்கு குரல் கொடுத்த பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர் மண்ணில் மீண்டும் பிறந்து விட்டார்களா என்று நினைக்கும் அளவிற்கு பெண்களுக்கு தான் எத்தனை திட்டங்கள். அகல் விளக்கு திட்டம், ஆம், பெண் குழந்தைகள் உடல் ரீதியாக மனம் சார்ந்து சமாளிக்கும் பிரச்சனைகளை விழிப்புணர்வுக்கு நோக்கமாக கொண்டு வரப்பட்டதுதான் அகல் விளக்கு திட்டம். ஐயா, தாயுமாக தந்தையுமாக வல்லவா மாணவர்களுக்கு நிற்கிறீர்கள். அது மட்டுமா, முதல்வர் திறனறிவி தேர்வு என்ற அமைப்பின் மூலம் இன்று மாணவர்களது திறனறி சோதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வில் மிளிர ஒழிக்க ஐயா கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை தாயும் தந்தையுமாகும் அல்லவா நிற்கிறீர்கள். இப்படியாக சொல்ல திட்டங்கள் ஏராளம். இறுதியாக ஒன்று சொல்ல விழைகிறேன். பாகுபாடு பார்ப்பவன் மனிதன், வேறுபாடு இன்றி கொடுப்பவன் இறைவன். நம் முதல்வர் இறைவன். அதனால்தான் சமத்துவத்தை செங்கோலாக ஏந்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரது பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்பதை